இப்போ பாருங்கள், நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மடக்கு மடக்கிட்டு இதே நெட்டாக ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு மடித்து வச்சுருங்க. இந்த ஷோல்டரை இப்படி ரெண்டாக பிடிச்சு இந்த அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி இதுலேயும் 2 பேக் சைடு 3 இன்ச்சு, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டரையில் 1 மார்க்கு, 5.5ல் 1 மார்க் எடுத்து இதில் 2 இன்ச்சுக்கு கப் சைஸு வந்து இப்படி தான் குறிக்கணுங்க. இது எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். சைடில் 3 மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இதையும் வச்சு ஒரு தட்டு தட்டிக்கோங்க. நம்ம கட்டி வச்சுருந்ததுனால இந்த மாதிரி சுருக்கமாக இருக்குது. இந்த மார்க்கையும் பின்னாடி இருக்கிற மார்க்கையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இந்த இடத்தை இந்த மாதிரி எல்லாத்துலேயும் 2 தையலுங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடு கப்பு ஒரே மாதிரி அடிச்சிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. மாற்றி மாற்றி அடிச்சிடக்கூடாது. கப்பு 2 பக்கமும் கரெக்டாக அடிச்சிருக்கிறோம். இப்போ பட்டி கிளாத்து ஜாயின் பண்ணிடலாம். பட்டி பாருங்கள், மேலே ஒரு பீஸு கீழே ஒரு பீஸ் வச்சு நான் ஜாயின் பண்ணுவேன். இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பிசு தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த பீஸை இப்படி எடுத்து விட்டு இது மேலே படிமான தையல் கொடுத்துருங்க. இப்போ இந்த 2 பீஸையும் ஒன்றா வச்சுக்கிறீங்க. வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு எப்படி அளவு எடுக்கணுங்கிறத சொல்கிறீங்க. இப்போ இதோட பேக் சைடு அளவு தான் இங்கே குறிக்கணும். அப்போ தான் சைடு நமக்கு கரெக்டாக சைடு தையலுக்கு அளவு கரெக்டாக வரும். இப்படி கீழேயும் 2 பீஸ்லேயும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் இவங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணணுங்க. இதையும் முன்னாடி மேலேயும் கீழேயும் 2 பக்கமும் ஒரே அளவுக்கு குறிச்சிக்கோங்க. அப்போ தான் மடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குறிச்சிட்டு இந்த மார்க்குக்கே வச்சு இப்படி மடக்கி இந்த மாதிரி தைங்க.
மாதிரி தைச்சிட்டு இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வட்டி அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி அடிக்கிறதுக்கு தாங்க. இது கழுத்து பீஸில் வெட்டியிருப்பேன். இதில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இங்கிட்டு விட்டுட்டு இதை கொக்கிக்கும் இன்னொன்று இருக்கிறத வீப்பட்டிக்கும் வச்சுக்கலாம். சின்னதாக இருக்கிறது எப்போதுமே கொக்கிக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இதை இப்படி உள்ள மடக்கிக்கோங்க. மடக்கி விட்டு இந்த சேப்புக்கு அப்படியே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து ஊசியை நிப்பாட்டி இந்த மாதிரி மடக்கி அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சேப்பு அடிச்சிடும். கொக்கிக்கு எப்பயுமே வெளியிலேருந்து உள்ளே கொண்டு போகணும். வி பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியில் கொண்டு வந்து வரணும். அதாவது அந்த கிளாத்தோட ஆப்போசிட் சைடாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு மடக்கு மடக்கி இதை நடுவில் ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ இதே ஒன்றா வச்சு ஏற்றி விட்டுருவாங்க கரெக்டாக. ஏன் ஒவ்வொரு தடவையும் இது பார்க்குறோம் அப்படின்னா கரெக்டாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா முன்னையும் பின்னையுமா இருக்கும் கழுத்து. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி லைட்டாக வெட்டி வச்சுக்கோங்க. நமக்கு தேவை இந்த ரெண்டு இது தான். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட் கழுத்து மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 3/4 இன்ச்சு அடிச்சுட்டு அதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமே வெட்டி போட்டுருவேங்க. இந்த மாதிரி அடிக்கையில் ஷோல்ட்ரு லூஸ் வராது, கரெக்டாக இருக்கும். கை நம்ம எப்படி அடிக்கிறோம் பாருங்கள். கை வந்து கொஞ்சம் பெரிய தையல் வச்சு அடிங்க. ஏன்னா ஹெம்மிங் பண்ணுவோம். நம்ம ஹெம்மிங் மனையில் நம்ம பிரித்து விட்ருவோம் அந்த தையலை. சின்னதாக ஒரு மடக்கு மடக்கி இந்த ஓரத்தில் போடாமல் தள்ளி போடுங்க. ப்ளவுஸ் ரெண்டையும் ஒன்றா மடக்கிட்டு கையை நடுவில் வெட்டிடலாங்க. இது ஒரு கை, அது ஒரு கைங்க. இப்போ இந்த கையை வந்து இப்படி மடித்து வச்சுட்டு இங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க. இதை சென்ட்ரு இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு குடஞ்சி வெட்டணும். சுற்றி தையல் எங்கே போட்டிருக்கோமோ அது மேலேன்னு இன்னொரு தையலையும் சேர்த்து போடுங்க. எந்த இடத்துலையும் சேர்த்து அடிச்சிடக்கூடாது, பார்த்து பார்த்து அடிங்க.
கை தையல் எப்போதுமே 2 தையலாக இருக்கணுங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இன்னொரு கைக்கு நம்ம வைக்கிறோங்க. கைபீஸ் அடிக்கல இந்த மாதிரி கிளாத்தை தள்ளி விட்டு அடிங்க. கிளாத் வந்து கரெக்டாக வரணும். பாருங்க, நம்ம கிராஸ் பீஸ் தான் அடுத்தது ஜாயின் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே 2 தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா 2ஐயும் சேர்த்து மடிச்சு அடிக்கணுங்க. இதோட நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் இந்த கழுத்து பீஸ் கிராஸ் பீஸ் வச்சு தைச்சி வரணும். இப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம தைச்சிருக்கதும் இந்த பீஸையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டு வந்துடுங்க கழுத்தை சுற்றி. இந்த மாதிரி கொஞ்சோண்டு விட்டுட்டு இந்த மாதிரி வெட்டி விட்டுருங்க. வெட்டிட்டு சுற்றி நாச்சு போட்டுருங்க கழுத்தை சுற்றி. இதில் அங்கங்கே லைட்டாக எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மேலே படிமானத்தை இருக்குது. இந்த ஒரு மடக்கு மடக்கிட்டு இதுவே அப்படியே திரும்பவும் நம்ம மடக்கி தைக்க போகிறோம்.
இப்படி கழுத்தை ஒட்டியே அடிச்சுவாங்க. அப்போ தான் நம்ம இன்னொரு தையல் வேறு பக்கத்தில் போடணும். இந்த கார்னர் வந்தோடனே திரும்பவும் அதே மாதிரி மடக்கி அப்படியே மடக்கிடுங்க. திரும்ப இது பக்கத்துலேயே இன்னொரு தையல். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ பாருங்கள், கொக்கி சைடு வி சைடு ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டும் ஒரே அளவில் இருக்குது. இப்போது இதை வீக்கி எப்படி மடக்குறீங்கன்னா, இப்படி ரெட்டையாக ஒன்றா மடிக்கங்க. இப்படி நடுவில் ஒரு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே அளவுக்கு பேக் சைடு குறிச்சிட்டிங்கன்னா இப்போ 5 மார்க் கிடைக்கும். இதில் இப்படி வி மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வி வந்து கரெக்டாக வரும். கொஞ்சம் வீக்கி நிப்பாட்டி அடிச்சுக்கோங்க. இந்த இடம் மட்டும் நல்லா லாக் கொடுத்துருங்க, இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துடும். இது மேலேயே இன்னொரு தையல். இப்போ பாருங்கள், அடுத்ததாக அளவு குறிக்கத்தான் போகிறேன். இப்போ நேருக்கு எல்லாமே முடிச்சிட்டோம். சைடு தையல் போட்டோம்னா முடிஞ்சுங்க. இப்போ வி பக்கத்துக்கு வி பக்கத்தோட அளவை குறிங்க. இந்த கொக்கி பக்கத்துக்கு கொக்கி பக்கத்தோட அளவை குறிங்க. இப்போ நம்ம பேக் சைடு குறிக்க போகிறோம். இப்படி ரெட்டையாக மடக்கிடுங்க. நம்மளோட அளவு ப்ளவுஸையும் இப்படி ரெட்டையாக மடக்கி இதோட சென்டர்லேருந்து கரெக்டாக அப்படி வச்சிங்க அப்படின்னா எங்கே வருதோ அந்த அளவை மார்க் பண்ணிடுங்க. ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கை குறிக்க போகிறோம். கை பாருங்கள், கையுமே எந்த பக்கத்தோட கையோ அந்த கையை போடுங்க. லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு கை, ரைட் சைடுனா ரைட் சைடு கை, அந்த மாதிரி போடுங்க. இல்லை அது பார்க்க தெரியல அப்படின்னா இந்த வி பக்கம் இருக்கிறத வி பக்கத்தோட கையை போடுங்க. அந்த மாதிரியும் போடுங்க. கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து வச்சு இப்படி மார்க் பண்ணுங்க.
இந்த மாதிரி வச்சு இந்த மார்க்கையும் கீழே அடியில் நம்ம குறிச்சிருக்கோமே அந்த மார்க்கையும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போடுங்க. இந்த மாதிரி வரிசையாக 3 தையல் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு தையல் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தையெல்லாம் நம்ம வெட்டிடலாங்க. கரெக்டாக மார்க் பண்ணி இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா எங்கனையுமே எல்லாமே கரெக்டாக வருங்க. எந்த இடத்துலையுமே நம்ம நிப்பாட்டி அடிக்கவே தேவையில்லை, எந்த இடத்தையும் பிரிக்கவும் தேவையில்லை, கரெக்டாக வரும் ஃபிட்டிங்கு. பாருங்க அந்த சைடு அடிச்சிடலாம். பாருங்கள் இந்த சைடு எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக. இந்த பிசர் வந்து மேலே பார்த்து தாங்க இருக்கணும். 2 பக்கமும் மேலே எடுத்து விட்டு கையோட இதை மேலே எடுத்து விட்டு அடிங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தாராளமாக தைக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் அளவு எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம வி பக்கத்துலேருந்து வச்சுருக்குறேங்க. இப்படியே வரிசையாக இந்த கிளாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு பாருங்கள் கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் அடித்து பாருங்கள். பாருங்கள் கழுத்து பீஸையும் கழுத்து ஒரு துளி மட்டும் ஏற்றி வைக்க சொன்னாங்க, நான் கொஞ்சோண்டு மட்டும் ஏற்றி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம இன்னும் கொக்கி மட்டும்தாங்க வைக்கணும். கொக்கி வைக்கணும், கைக்கு வந்து ஹெம்மிங் பண்ணணும். இந்த 2 வேலை தாங்க. இந்த மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்கள். சீக்கிரம் வேகமான ப்ளவுஸ் முடியுங்க. இந்த மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்கள்.